இப்ப நம்ம பார்த்த இன்னைக்கு வந்து சிதம்பரத்துல அரங்கேற வரைக்கும் பார்த்தோம் இல்லையா? இப்ப இன்னைக்கு வந்து மதுரையில இது அரங்கேறணும் அடுத்தது. கொச்சபையில அரங்கேறினாதான் இது வந்து இந்த 3 இடத்துலயும் இந்த பாருங்க, ஸ்ரீரங்கம், மதுரை, சிதம்பரம் இந்த 3 இடத்துலயும் அரங்கேறினாதான் அதை வந்து வெளியில வந்து நீங்க ஒரு அரசால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இதுவா காவியமாக்கி எல்லாருக்கும் கூப்பிடுறதோ சொல்றதோ, இந்த காவியத்தை வந்து ஒரு அரசவையில பேசுறதோ, சிற்றரசர்கிட்ட பேசுறதோ, சொல்றதோ செய்ய முடியும். இல்லாத நீங்களா சொல்ல முடியாது. சொன்னீங்கன்னா அரச குத்தமாயிடும். அரச குற்றம்னா அரசன் வந்து கூப்பிட்டு சிறைச்சேதம் பண்ற அளவுக்கு தண்டனை கொடுக்க முடியும் அரசனால. அரச குற்றம்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. நீங்க மற்ற குற்றங்கள்லாம் வேற. சொந்தக்காரங்களுக்கு ஏமாத்துறது, வழிப்பறி குற்றம், ஏமாத்துறது, திருடுறது, கொள்ளையடிக்கிறது, மோசம் பண்றது, இதெல்லாம் வேற. அரச குற்றம் வந்து கவர்மெண்ட்டுக்கு இது. இங்க நம்ம நம்ம இது கவர்மெண்ட்ல எகேன்ஸ்ட் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் சொல்றோம் இல்லையா, அதுதான் அரச குற்றம். அப்ப அது மாதிரி அரச குற்றத்துல வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்ப அடுத்தது இவர் வந்து மதுரைக்கு போற. மதுரைக்கு போய் அப்போ வந்து சேர நாடுன்றது கேரளா. கேரளா வந்து பாண்டிய நாட்டோட சேர்த்து தான் இருந்தது. அப்புறம் தான் சேர நாடா பாரு. பாண்டிய நாட்டையும் சேர்த்ததுக்கு பேர் தான் கேரளா, இது சேர நாடுன்னு பேர். சேர நாடும் பாண்டிய நாடும் ஒன்னாதான் இருந்தது. அப்ப இவர் போய் அங்க இங்க இருந்து இவர் சிதம்பரத்துல இருந்து மதுரைக்கு போற. மதுரை போய் அங்க மதுரையில அங்க அப்படி சாதாரண வழிபோக்கன் மாதிரி போயிட்டு இருக்காரு. யாருக்கும் தெரியாது இவர் தான் கம்பர்னு. இது இந்த கம்பர் வந்து ராமாயணம் உபன்யாசம் பண்ணார். ஸ்ரீரங்கத்துல வந்து சிங்கம் கர்ஜித்தது. சிங்கம் வந்து அப்ரூவ் பண்ணிட்டு மேட்டாளி சிங்கர் பேசினார். அதை அசரீதியா சொன்னார். அதே மாதிரி அவர் கொண்டு போய் சிதம்பரத்துல ஏற்றும் போது பாம்பு ஒரு செத்து போன பிள்ளை, பாம்பு கடிச்சு செத்த பிள்ளையை உயிராக்கி கொடுத்தார். ஆக இது வந்து ராமாயணம் வந்து பெரிய விஷயம்னு எல்லா இடமும் பரவ ஆரம்பிச்சு. அப்ப ராஜாவுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆயிடுது. ராமாயணம் வரட்டும், நம்ம இங்க வந்தா கம்பரை கூப்பிட்டு இங்க நம்ம அரங்கேற்ற சொல்லுவோம். அதுக்குள்ள ராமாயணத்தை தெரிஞ்சவங்க அங்கங்க சொல்லுங்க. ராஜாவே பர்மிட் பண்ணிடுறான். அவனோட அவையில அது அரங்கேறதுக்கு முன்னாடியே ராஜாவே என்ன சொல்றான், நீங்க எல்லார்ட்டையும் நீங்க பர்மிட் பண்ணுங்க. அரசவையில அதுதான் அங்கீகாரம். அது அங்கீகாரம் அப்புறம். அதுக்குள்ள ராமாயணத்தை தெரிஞ்சவங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறார். அப்ப கம்பர் பாண்டிய நாட்டுக்கு போய் சேர்ற. அங்க ஒரு இடத்துல ராமாயண உபன்யாசம் ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. அதுல வந்து ஒரு ஒரு இவர் கம்பர் அந்த இடத்துல போய் ரொம்ப உபன்யாசம் சொல்றாரு. சரி என்னன்னு கேட்கலான்ட்டு அங்க உட்காந்துட்டு வழிபோக்குற மாதிரி உட்கார்ந்துருந்த உடனே அவர் சொல்லும் போது என்ன சொல்றாரு, அந்த அதுல அங்க ஒரு பாட்டு இருக்கு அந்த இடத்துல. அந்த பாட்டு என்னன்னா, எண்ணுதற்குரிய இம்முறு நாட்களில் முன்னுதற்குரிய முனிவர்தம் வேள்வியை மண்ணினை காக்கின்ற மன்னனின் மைந்தர்கள் கண் இமை போல் காத்து நின்றனர் என்று 4 வரி பாட்டு. எங்க அப்பா எனக்கு சொன்னது அப்படியே ஞாபகம் வருது பாருங்க டக்குன்னு இந்த இடத்துல. இது மாதிரி எனக்கு நிறைய இடத்துல வராது. இது இந்த இடம் வரும்போது கரெக்டா நினைச்சோட வந்துருது. எண்ணுதற்குரிய இம்முறு நாட்களில் முன்னுதற்குரிய முனிவர்தம் வேள்வியில் மண்ணினை காக்கின்ற மன்னனின் மைந்தர்கள் கண்ணினை இமை போல் காத்து நின்றனர் அப்படின்னு சொல்றார். சொல்லும்போது இது மாதிரி எண்ணுதற்குரிய இம்முறு நாட்கள், அதாவது எண்ணவே முடியாத அளவுக்கு இம்முறு நாட்கள்னா நினைக்கவே முடியாத அளவுக்கு காட்டு, அடர்ந்த காடு. இம்முறுன்றது வந்து காடு. காட்டுக்குள்ள இம்முறு நாட்கள் காட்டுக்குள்ள இருந்தப்ப முன்னுதற்குரிய முனிவர்தம் வேள்வியல். முன்னுதற்குரியன்னா அதாவது நம்ம பக்தியோட அனுசரிக்கக்கூடிய அந்த இடம். முனிவர்தம் வேள்வி, முனிவரோட வேள்வியை மண்ணினை காக்கின்ற மன்னரின் மைந்தர்கள், அதாவது அயோத்தியில மண்ணை காக்க வேண்டிய மன்னரின் மைந்தர்கள் கண்ணினை இமை போல் காத்திருந்தார். அந்த விஸ்வாமித்திரர் யாகம் நடத்தினாரா அந்த இடத்துல. அந்த யாகத்தை வந்து முனிவர்களோட யாகத்தை கண் இமையை எப்படி காக்குதோ அதை மாதிரி காத்திருந்தாராம் அப்படின்னு ஒருத்தர் அங்க ஒரு பாகவதர் அதை சொல்றார். யாகியாரம் சொல்றார். கம்பர் அங்க உட்காந்து கேட்டுருக்காரு. கம்பர் உடனே எழுதி போய், நீங்க சொன்னது கரெக்ட் தான், ஆனா அந்த கண்ணினை இமை போல் காத்து நின்றது வந்து கம்பர் சொன்னது வந்து இப்படிதான் சொல்லியிருக்காரு. கண்ணுன்றது வந்து கண்ணன் தம்பி மேலிமை கீழமை. இதுல பாத்தீங்கன்னா கீழமை அசையாது. அது மாதிரி ராமர் வந்து அசையாம கீழமை அசையாம அதே இடத்துல இருந்தாராம். மேலிமை மட்டும் போயிட்டு வரும். அது மாதிரி லக்ஷ்மணன் வந்து யாகசாலையை சுத்தி வந்தாராம். அதாவது 2 பேர் பாதுகாவல். ஒருத்தர் வந்து ஒரே இடம் வாசல்ல, இன்னொருத்தர் லக்ஷ்மணன் வந்து ராமர் வந்து வாசல்லே இருக்கிறாராம். கீழிமை போல லக்ஷ்மணன் வந்து மேலிமை போல அந்த யாகசாலையை சுத்தி வந்து பாதுகாக்கிறான், அந்த யாகத்துக்கு தீங்கு நடக்காம இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்ற. அது மாதிரி கம்பர் சொல்லியிருக்கார் அப்படின்ற அந்த அந்த பாகவதர்கிட்ட சொல்ற. பாகவதர்கிட்ட இவர் எழுந்து போய் சொல்றத அதே உபன்யாசத்துல அந்த பாண்டிய ராஜாவும் மாறு வேஷத்துல வந்து உட்காந்து கேட்டுருக்கான் இந்த உபன்யாசத்தை. கேட்ட உடனே அட நம்ம பாகவதர் சொல்றதை விட இவர் வேற எதையோ ஒண்ணு சொல்றாரு,
இவர் சொல்றது வேற வேற. இவர் வந்து இன்னும் விழாவரியா சொல்றாரு, இவருக்கு கம்பராமாயணம் தெரியும் போல இருக்க அப்படின்னு மனசுல நினைச்சு போயிடுறார். போயிட்டு மறுநாள் வந்து இது மாதிரி நேற்றுக்கு நான் போய் வந்து அந்த இதுல பாகவதர் வந்து உபன்யாசம் பண்ணப்போ ஒருத்தர் குறுக்க வந்தாரு, அவரை கொண்டு வாங்க இங்கேன்ற. அவர் கூட்டினாங்க இங்கேன்ற. கூட்டு போனா கம்பரை கூட்டு போய் அங்கே நிறுத்துறாங்க ராஜா சபையில. ராஜா கிட்ட கம்பர் நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்காரு. பார்த்த உடனே நீங்க யாரு என்னன்னு, இல்லை நான் சோழ நாட்டில் இருக்கவும் சோழ நாட்டு பிரஜை தான், நான் ஒரு வழிபோக்கன். அங்கே கம்பராமாயணம் சொன்னது எனக்கு தெரியும், அதனால நான் சொன்னேன். இதை எனக்கு தெரிஞ்சதை நான் அந்த இடத்துல சொன்னேன். இன்னும் உங்களுக்கு கம்பராமாயணம் தெரியுமான்னா தெரியும்னா தெரியணும்னே. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு வந்து நீங்க தான் எனக்கு அரண்மனையில கம்பர் ராமாயணத்தை சொல்லணும்னு கம்பரையே சொல்ல சொல்றாரு பாண்டியராஜா. இவரும் சரின்னு ஒத்துக்கிறாரு. ஏன்னா பாண்டியன் வந்து இவருக்கு வந்து தாசசியம் பண்ற மாதிரி, இவருக்கு சேவகம் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி சோழராஜாவுக்கு முன்னாடி நிறுத்தணும். அந்த சபதம் இவர் பண்ணிட்டு வந்திருக்காரு. அதுக்கான தருணம் வரணும் இல்லையா? இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வர பாண்டியன் கிட்ட வந்துட்டு பாண்டியராஜா ராமாயணத்தை சொல்ல சொல்றாரு. இவர் ராமாயணத்தை அதை வந்து மனப்பாடமா எதையுமே பார்க்காத அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு அதுக்கு அர்த்தத்தையும் சொல்லி சொன்ன உடனே அந்த ராஜாவுக்கு பாண்டிய ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. ஆஹா, இந்த மாதிரி ஒருத்தர் கிடையாதுன்ட்டு உடனே அரசவையில வந்து ஆஸ்தான புலவர்கள் யாருமே இல்லை, இவர் தான். இவர் பாண்டிய ராஜா உட்கார்ந்து இருந்தாருன்னா பக்கத்திலேயே ஒரு அவருக்கு ஈக்குவலா ஒரு ஆசனம் போட்டு இவரை உட்கார வச்சிருவாங்க. கம்பரை தினம் உட்கார வச்சு கம்பரை வந்து அரசவையில வந்து இந்த இதுல வந்து பேசினது போக அந்த அரசவையில வந்து எந்த காரியத்துக்கு குடித்த அரசவையில் அதெல்லாம் முடிஞ்ச உடனே இவரை விட்டு ராமாயணத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுவோம் அப்படின்னு வரோம். அது மாதிரி தனக்கு ஈக்குவலா எனக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்களோ அதே மரியாதை இவருக்கும் கொடுக்கணும் எல்லாரும். ஞாபகம் வச்சு ஒன்று எல்லாருக்கும் ஜனங்களுக்கெல்லாம் உத்தரவு போட்டுறான். ஜனங்களுக்கு உத்தரவு போட்டோடனே இது அந்த ஊருக்குள்ள இருக்கிற அந்த 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 ஊர் புல அந்த ஆஸ்தான புலவர்கள் வித்வான்கள்லாம் இருக்கா இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப போராமையா இருக்கு. எப்படி நம்ம வந்து எவ்வளவு நம்ம ராஜா கிட்ட நெருக்கமா இருந்தோம், இப்ப ராஜா நம்ம கிட்ட வரதே இல்லை. நம்மளெல்லாம் தூக்கி போட்டு எங்கிருந்தோ வந்தான், சோழராஜ்ல இருந்து வந்தான், இவனை கொண்டு இவனை தூக்கி தலைமையில வச்சுட்டு கொண்டாடுறேன், இவர்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. இவங்களுக்கெல்லாம் ஒரு இது வந்துருச்சு, எப்படியாலும் இவனை வந்து இவனை விட்டு நடத்திடணும் அப்படின்ட்டு ஒரு இதுவாயிட்டது. உடனே என்ன பண்றார், இவரை பத்தி அப்பெல்லாம் ஜாதின்றது ரொம்ப மோசமானது. இவரை வந்து தினம் அவங்க வீட்டுல அந்த நாவிகன் இருக்கா இல்லையா, ராஜா அபிஷேகம் பண்றானே, அவனை பிடிச்சி இந்த ஆஸ்தான வித்வான்கள்லாம் எல்லாரும் ஒன்னா சேர்த்து, இந்த பேர் உங்ககிட்ட நாங்க ஒரு சிலம்பு தரோம், அந்த அந்த சிலம்பை நீ வச்சுக்கோ கையில, சிலம்பத்தை கையில வச்சுக்கோ, கொண்டு போய் இது எங்க வீட்டுல மனைவி ரொம்ப நாளா வச்சிருந்தா ராஜா இந்த சிலம்பு, இதை நான் என்கிட்ட இருந்த இது இல்லை, இதை எடுத்துட்டு எனக்கு ஏதாவது பணம் கொடுங்கோ, எனக்கு வறுமையில கஷ்டப்படுறேன் அப்படின்னு ராஜா கிட்டே சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நான் விற்கலான்னு இருக்கேன் சிலம்புக்கு போறேன்னு காட்டணுன்னே பார்த்துட்டு அது இவங்க தயார் பண்ணி கொடுத்தது தானே இந்த வித்வான்கள்லாம். வித்வான்கள்லாம் அந்த பகல்லாம் தயார் பண்ணி கொடுத்த உடனே அது நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா ஜோரா இருக்கு சிலம்பு. சிலம்பை பார்த்த உடனே ராஜாவுக்கு அதான் நல்லா இருக்கு இது அப்படின்ட்டு சரி கொடுன்னு வாங்கி விடுறாரு. வாங்கி விட்டு இதை இவங்க சொல்லி அனுப்புறாங்க, இந்த சிலம்பை ராஜா கிட்ட சொல்லி கொடு, இந்த மாதிரி இந்த சிலம்பு தான் விற்க போறேன், எனக்கு கஷ்டமா இருக்குன்றதை சொல்லி கொடு. ராஜா பார்ப்பார், பார்த்த உடனே கேட்பார். கேட்ட உடனே ஓகே, இதனோட இன்னொரு சிலம்பு எங்க இருக்குன்னா, ராஜா என்ன ஒண்ணு மன்னிச்சிருக்கோ, இதனோட இன்னொரு சிலம்பு என் தம்பி கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிடு. தம்பி யாருன்னு கேட்டா கம்பரை காமிச்சு விட்டுரு, அவர் தான் என்கிட்ட உங்ககிட்ட என்னை பத்தி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காரு, அதனால நான் சொல்லலை இது வரைக்கும் அப்படின்னு சொல்லி, ராஜா நான் உண்மையை சொல்லிடுறேன் ராஜா இது மாதிரின்னு சொல்லிடுன்னு சொல்லி கொடுத்து அனுப்புறேன். ராஜா கிட்டையும் போய் நாவிதன் வந்து அந்த ஷேவிங் பண்ணும்போது கரெக்டா சிலம்பு அவன் மடியில கட்டிருக்க சிலம்பு கீழே விடுது. அது மாதிரியே பிளான் பண்ணியே பண்ணது, மடியில சிலம்பு கீழே விடுது. ஷேவிங் பண்றதை விட்டு அந்த சிலம்பு எடுத்து மடியை வச்சுக்கிறான். இவர் பாக்குறாரு, ராஜா பார்த்துட்டு என்ன அதுன்னு கேட்கிறாரு. இல்லை எங்க அம்மாவோட சிலம்பு சார் இது, எங்க அம்மா காலில் போட்டுருந்தது, எனக்கு ஒரு சிலம்பு, இது என் என்னோட சிலம்பு, இதை நான் இப்ப எனக்கு வந்து கஷ்டமா இருக்கு, வறுமையா இருக்கு, விற்கிறதுக்காக கொடுத்துருக்கேன் அப்படின்னு. எங்க காட்டு பார்க்கலாம்னு பார்த்த உடனே ராஜாவுக்கு அதனோட அந்த ஆர்கிடெக்சர், அதனோட இது அந்த வேலைப்பாடெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லா இருக்க சிலம்பு, அருமையா இருக்க, சரி கொடு அப்படின்ட்டு கொடுத்துட்டு உனக்கு என்ன வேணுமோ காசு அரண்மனையில் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு, சரி இதனோட இன்னொரு சிலம்பு வேணுமே இருந்தால் அதெல்லாம் போட முடியும், எங்க இருக்கு என்னோடனே ராஜா அது மட்டும் வேண்டாம் ராஜான்றான். அது மட்டும் வேண்டாம் ராஜா, என்கிட்ட இருக்கிறது ஒண்ணுதான் அவ்வளவுதான். அது எப்படிடா, ஒரு ஃபேமிலியில ரெண்டு சிலம்பு இல்லாத இன்னொன்னு உங்க அம்மா என்ன பண்ணாங்க, அது இருந்தா தானே யூஸ் பண்ண முடியும், இன்னொரு சிலம்பு எங்க இருக்கு நீ சொல்ல, என்ன இல்ல வேண்டாம் உனக்கு தெரியாதா எங்க இருக்குன்னு, தெரியும் ராஜான்றான். தெரியும் ராஜான்னா அப்ப சொல்லுன்னா, ஐயோ வேண்டாம் ராஜான்றான். ராஜா கிட்ட சாமானியமா சொல்லல, என்ன இழுத்தச்சு கடைசியில ராஜா தவிர இதெல்லாம் பண்ணா பிடிச்சி ஜெயில போட்டுருவேன்னு, ராஜா என்ன மன்னிச்சிருங்கன்னு காலை பிடிச்சிருக்கான் ராஜா. ராஜா இது வந்து எனக்கு ஒண்ணு என் தம்பிக்கு ஒண்ணு கொடுத்தாங்க எங்க அம்மா, எனக்கு கொடுத்தது இது, என் தம்பி கிட்ட ஒண்ணு இருக்கு அப்படின்னு. உன் தம்பி எங்க இருக்காருன்னே, இங்கதான் இருக்காரு உங்க அரண்மனையில கம்பர், அந்த உங்களுக்கு கம்பர் ராமாயணம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அவர் தான். அப்ப ராஜாவுக்கு ஐயா ஒரு அம்பட்டனா
ஒரு நாவிதனா வந்து நாவிதனையா நம்ம இவ்வளவு தூரம் நாவிதன்லாம் அப்ப எல்லாம் கேவலம் தானே ஜாதி இது. நாவிதனை அவ்வளவு தூரம் நம்ம தூக்கி பக்கத்துல வச்சிருந்த இதைத்தான் நம்ம வித்வான்களும் எதிர்பார்த்தது. நாவிதனை தூக்கி இவ்வளவு தூரம் வச்சிருக்கு மேட்டு நைஸா அவனை விரட்டி விட்டுருவார் அப்படின்ற ஐடியா பண்றார். பண்ணின உடனே சரி ராஜா கிட்ட சொன்ன உடனே ராஜாவுக்கு ஒரு மாதிரி மூஞ்சிய சொல்லிக்கிறார். ஐயா அவன் உன் தம்பியா, அவர் உன் தம்பியா? ஆமா ராஜா, என்கிட்ட என்ன வந்து நான் இந்த ஊருக்கு வந்த உடனே என்னை மிரட்டிட்டான். நீ வந்து ராஜா கிட்ட சொல்லக்கூடாது நான் யாருன்னு, உன் தம்பி எல்லாம் சொல்லிக்கூடாது, சொன்னா ராஜா என்ன கிட்ட சேர்க்கப்பட்ட விரட்டி விட்டுருவாரு, சொல்லாதுன்னு சொல்லிட்டான், அதனால நான் சொல்லலன்ற. மறுநாள் அரசவை கூடும்போது ராஜா வந்து இந்த அம்மட்டனை வர வைக்கிறார். இந்த அம்மட்டனை வர வச்சு இவர் உன் தம்பியா, இவர் உன் அண்ணனான்னு கேட்கிறார் கம்பர்கிட்ட. கம்பரு இந்த இவன் வந்து நீ வந்து அவரோட தம்பின்னு சொல்ற என்ன சொல்ற ராஜா கேட்ட உடனேயே கம்பருக்கு ஓரளவு புரிஞ்சு போச்சு. ஏதோ இங்க சதி நடக்கிறது, நம்ம வந்து எப்படியாவது பாண்டிய ராஜா கிட்ட நல்ல பேர் வாங்கி பாண்டிய ராஜாவை வந்து நம்மளுக்கு சேவகம் பண்ற மாதிரி பண்ணணும்னு சபதம் பண்ணிட்டு வந்திருக்கோம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு பாண்டிய ராஜா கிட்ட நெருங்கி வந்துட்டோம். ஆனா இது இங்க வேற ஒரு சதி வலை பின்னி நம்மளை கொண்டு போய் என்னமோ மாட்ட விடுறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்ச உடனே இவரால் ஒன்றும் சொல்ல முடியல. அந்த இடத்துல சொன்ன உடனே இவர் கம்பர் என்ன பண்ணிடுறாரு, இப்போதைக்கு ஒத்துக்கிறது தான் பெஸ்ட்டு. ஆமா சார் அவர் எங்கள் அண்ணன் தான் அப்படின்ற. நான் எப்பயோ குழந்தையிலே அவரை விட்டு போயிட்டேன், நான் என்ன படிச்சு கிடிச்சு என்னோட வரியை வளர்த்துட்டேன், அவன் அப்படியே எடுத்துட்டாரு. நீ என்கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருந்தியா? ஆமா ராஜா, நீங்க சொன்னா என்கிட்ட சேர்க்க மாட்டீங்க, எனக்கு வந்து உள்ள நல்ல மரியாதை கொடுத்து வச்சிருக்கீங்க, அதனால நான் இது பண்ணல அப்படின்னு. அப்படியா, சரி சரி போட்ட விடு. உங்க அம்மா உங்ககிட்ட ஒரு சிலம்பு கொடுத்தாங்களே, அந்த சிலம்பு ஒன்று நாளைக்கு கொடுத்துட்டு நாளைக்கு பாண்டிய தேசத்தை விட்டு நீ போயிடு, இங்க இருக்காது. எதுக்குன்னா நீ வந்து ஒரு நாவிதன், அதை என்கிட்ட சொல்லாமலே நீ என்கிட்ட இவ்வளவு நட்பா இருந்திருக்க. நாளைக்கு இதை காத்தால கொண்டு அந்த சிலம்பு கொடுத்துட்டு நீ ஊரை பார்க்க போயிட்டாரு. உனக்கு தண்டனை கொடுக்காம விடுறது எதுக்குன்னா உனக்கு கம்பராமாயணம் தெரிஞ்சிருக்கு, ராமாயணம் படிச்சிருக்கேன், ஒரே காரணத்துக்காக உனக்கு தண்டனை கொடுக்காம விடுறேன். நீ எவ்வளவு நாள் போய் சொல்லிட்டு இருக்க என்கிட்ட, பரவாயில்ல போட்டோம், உன்னை மன்னிச்சுட்ட. நாளைக்கு காத்தால உங்க அம்மா உனக்கு கொடுத்த சிலம்பை கொண்டு என் கையில கொடுத்துட்டு உன் ஊரை பார்க்க போயிட்டாரு, இங்க இருக்காதுன்ட்டு. அவ்வளவுதான். நம்பருக்கு எல்லாம் இவ்வளவு நாள் எப்படி எப்படியோ கஷ்டப்பட்டு உருவாக்கிட்டு வந்த ஒரு ஸ்டேஜ் வந்து ஒரு க்ஷணத்துல அழிஞ்சு போச்சு இவனால. போற ராத்திரி வீட்டுக்கு போயிட்டு சரஸ்வதி கிட்ட தியானம் பண்றேன். அம்மா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு எப்பயோ பண்ணி என்னவோ பண்ணி என்னோட சபதத்தை நிறைவேற்றத்துக்காக நான் இப்படி கொண்டு வந்தேன். ஆனா கடைசியில சூழ்நிலை வந்து இப்படி ஆயிடுச்சு. இப்ப நான் இந்த ராஜா எனக்கு சேவகம் பண்ற மாதிரி நான் ஏற்பாடு பண்ணியிருந்தேன். ஆனா அந்த மாதிரி நான் சபதம் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்ப வந்து என்னையும் இந்த ராஜா கழுத்தை பிடிச்சி அவர் ஊரை விட்டு வெளியே தட்டுற மாதிரி ஆயிடுச்சு. நான் என்ன பண்ண முடியும்? தாயே நீ தான் அருள் புரியணும், நீ எனக்கு உதவி பண்ணுன்னு கையை எடுத்து கும்பிடுறேன், சேவிக்கிறேன். மனம் புரிஞ்சு வேண்டார். வேண்டினவனே சரஸ்வதி என்ன பண்றா, காலை மட்டும் நீட்டுறேன். சரஸ்வதி பிரசனமாயி இந்த காலில் இருக்க சலங்கை அவுத்துன்னு போய் ராஜா கிட்ட கொடுத்துரு. இதை கொடுத்துட்டா இந்த நாட்டை விட்டு போக சொல்லுவாரு, கொடுத்த உடனே இந்த நாட்டை விட்டு போக சொல்லுவாரு, நீ கொண்டு போய் கொடு அப்படின்னு விடுறா. அதுக்கப்புறம் நடக்கும், எனக்கு தெரியும் என்ன நடக்கும், நீ அதை கொண்டு போய் கொடுன்ற. சரஸ்வதி காலில் இருந்து சலங்கையை கட்டிதார் பம்பர் எடுத்துன்னு போய் மறுநாள் கிட்ட பாண்டிய ராஜா கிட்ட, இதுதான் ராஜா எங்க அம்மா எனக்கு கொடுத்தது, அவருக்கு கொடுத்தது இது எனக்கு கொடுத்ததுன்ற. ராஜா அந்த சலங்கையை அந்த வாங்கின உடனேயே அந்த அவன் கொடுத்த சலங்கை எங்கேயோ இருக்கு, இது சரஸ்வதி தாச்சே, தெய்வீகத்தன்மை காயில இருக்கு. ராஜா கையில வாங்கின உடனே அரண்மனையெல்லாம் ஒரே ஒளி ஆயிடுச்சு. கையில வாங்கி இப்படி பிடிச்ச உடனே அரண்மனையே ஜொலிக்கிறது. பார்த்த உடனே ராஜா அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி நின்றுறான். ஏன்னா சரஸ்வதி காலில் பட்டது தான் கையில இருக்கேன், தான் கையில படுறத பட்ட உடனே பிரம்ம பிடிச்ச மாதிரி நின்றுறான். இந்த மாதிரி ஒரு ஒரு ஒளி இருக்கிற ஒரு ஒரு ஆபரணத்தை நான் இந்த பூலோகத்துல பார்த்ததே இல்லையே, இவ்வளவு அருமையா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்க அப்படின்ன உடனே இவர் கேட்கிறாரு, என்ன இந்த மாதிரி நான் இது எப்படி உனக்கு கிடைச்சது? இதுதான் ராஜா எங்க அம்மா எனக்கு கொடுத்தது, நீங்க என்னை அதட்டி கேட்டதுனால நான் ரொம்ப பத்திரமா வச்சிருந்தேன் எங்க அம்மா ஞாபகமா, இப்போ நீங்க கேட்டதுனால நான் கொடுத்துட்டேன், எனக்கு வேற வழி இல்லை அப்படின்னு உடனே இல்லை உடனே அந்த அந்த நாவிதனை கூட்டிட்டு வந்தேன். நாவிதனை கூட்டிட்டு வந்தோடனே உங்க அம்மா உனக்கு கொடுத்த சிலம்பு அதுவும் இருக்கு, அதுல ஒண்ணுமே இல்லை, சாதாரணமா இருக்கு, ஆனா நிறைய வேலைப்பாடெல்லாம் இருக்கு. ஆனா இதை உங்க அம்மா இவருக்கு கொடுத்த இன்னொரு சலங்கை எப்படி இருக்கு, அது எப்படி ரெண்டு சலங்கையில ஒண்ணு கொண்டு மாறி இருக்கும், இதே மாதிரிதான் உங்ககிட்டயும் கொடுத்துருப்பா, போய் மரியாதையா எடுத்துன்னு வான்ற ராஜா. இதே மாதிரி சலங்கை தான் உங்ககிட்ட கொடுத்துருப்பா, நீ தான் மரியாதையா போய் அதை எடுத்துன்னு வான்ற. அவ்வளவுதான். அம்பட்டை வந்து முழிக்கிறான். நாவிதன் வந்து என்ன சொல்றதுன்னே புரியல. ராஜா வந்து இந்த சலங்கை வேற அந்த சலங்கை வேற, இதே சலங்கை உங்ககிட்ட ஒண்ணு இருக்கு, நீயே தான் சொன்னேன், மரியாதை போய் அந்த சலங்கை எடுத்துன்னு வான்ற. உடனே நாவிதன் வந்து ராஜா காலில் விழுந்துடும். ராஜா என்னை மன்னிச்சிருங்க, ரொம்ப தப்பு பண்ணிட்டேனா, இது மாதிரி எனக்கு எதுவும் தண்டனை கொடுத்துறாதீங்க, உங்க ஆஸ்தான வித்வான்கள் புலவர்கள்லாம் ஒரு குரூப்பா ஒன்னா சேர்ந்துட்டு அவங்க பண்ண கூத்துனால இது மாதிரி ஆயிடுச்சு, நான் கொடுத்துட்டேன், இல்லாட்டா நான் இதை பண்ணிருக்க மாட்டேன்,
தப்பு பண்ணிட்டேன்னு விழுந்து காலில் வந்து கெஞ்சான். கெஞ்சின உடனே ராஜாவுக்கு புரியுது, என்ன இது என்ன நடக்குது இங்கே, ஏதோ சதி வேலை நடக்கிறதுன்றது புரிஞ்சு போச்சு. புலவரெல்லாம் சொல்கிறாரு. உடனே கம்பரை கூப்பிடாரு. கம்பரை கூப்பிட்டு, நீங்கள் யார், எப்படி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அதிசயமான ஒரு சிலம்பு கிடச்சிது, அதுவும் நேற்று வரைக்கும் உங்களுக்கு சிலம்பை பற்றி நீங்கள் என்கிட்ட பேசும்போதெல்லாம் சொன்னதே கிடையாது, என் அம்மா ஒரு சிலம்பு கொடுத்துருக்காங்கன்ற வார்த்தையே சொன்னது கிடையாது, இன்னைக்கு காத்தால இப்படி ஒரு அதிசயம் பேரொழி மிக்க ஒரு சிலம்பை கொண்டு என்கிட்ட கொடுக்குறீங்களே, என்ன ஏதுன்னு விவரம் கேட்குறேன். கேட்கும்போது கம்பர் அப்பதான் உண்மையை சொல்றேன், நான் தான் கம்பர், ராமாயணத்தை கம்பர் நான் தான். இங்கே ஏதோ ஒரு சதி வேலையில் இந்த இவங்கெல்லாம் உங்கள் ஆஸ்தானத்தவங்கலாம் ஒன்றா சேர்ந்து என்னை நான் உங்கள் கூட இருக்கிறது நெருக்கமாக இருக்கிறது பிடிக்காம என்னை ஒரு அம்பட்டன்ற மாதிரி ஒரு பேரை உற்பத்தி பண்ணி என்னை உங்களை விட்டு நகர்த்தணும்னு நினச்சாங்க. அவங்க பண்ணின அந்த சூழ்ச்சி தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு இது மாதிரி பண்ணிட்டாங்க. அதனால நீங்கள் வந்து என்னை மன்னிக்கணும். நான் உங்ககிட்ட சொல்லலை, நான் தான் கம்பன்றதை உங்கள்கிட்ட முதல்ல சொல்லலை, அதை மன்னிக்கணும்னு ராஜா வாயப்படுத்துறேன். நீங்கள் தான் கம்பரா, என்கிட்ட இப்படி சொல்லாமல் இருந்தீங்க. ஐயோ, நான் உங்களை விடவே மாட்டேன், நாளைக்கே நான் உங்களுக்கு அரசவையில் கூப்பிட்டு உங்களுக்கான மரியாதை கொடுத்ததுன்ற சொல்லும்போது எல்லாம் முடிச்சுட்டு மறுநாளே அவருக்கு பெரிய இது பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணேன், கம்பருக்கான மரியாதையை கொடுக்கறதுக்கு. அப்புறம் அந்த ராஜா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் கம்பரேட்டர், என்னன்னு, இந்த சிலம்பு எப்படி வந்ததுன்னு உடனே சரஸ்வதி கொடுத்ததுன்ற. இப்போ பாண்டியராஜா நம்ப மாட்டேங்கிறான். சரஸ்வதியை நீங்கள் சேவிக்கிறீங்க, சரஸ்வதி உங்களுக்கு அருள் இருக்கு, அதெல்லாம் சரி, சரஸ்வதியை கொண்டு உங்ககிட்ட கொடுத்தால எப்படி எப்படி கம்பரை இதை நான் நம்புறது, இது என்ன இன்னொன்னே, அப்படியா, சரி, இன்னைக்கு ராத்திரி அதை நான் நிரூபிக்கிறேன் வாங்கன்ற. அந்த சிலம்பையும் எடுத்துட்டு ராஜாவும் வர, ராஜா வந்து கம்பர் தங்கி இருக்கிற இடத்துக்கு வர. கம்பர் தங்கி இருக்கிற இடத்துக்கு வந்து கம்பர் அவரோட ரூம்ல இருக்கும்போது சரஸ்வதி நினைச்சு இவர் ஒரு பாட்டு பாடுறார். கம்பர், என்ன இந்த மாதிரி சிக்கல்ல இருந்து காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி, நீ எனக்கு இந்த மாதிரி பண்ணினது, எனக்கு ரொம்ப உதவி பண்ணது, என்னால் மறக்க முடியாது, நீ பண்ணின உதவி, இது வந்து தேவர்களோட அடிகலந்து, அது வந்து அங்கே இருக்க வேண்டியது, அதுக்கு பூலோகத்துக்கு அனாவசியமாக அந்த அணிகலன்கள் வரக்கூடாது, வந்தால் பூலோகத்துக்கு ஆபத்து தான் வரும், அதனால இந்த அணிகலன்கள் உங்ககிட்ட தான் இருக்கணும், தாயே வந்து வாங்கிட்டுருன்னு சொல்கிறார். அது ஒரு பாட்டு இருக்குது, அந்த பாட்டு எனக்கு சட்டம் ஞாபகம் வரல அந்த பாட்டு. அந்த இன்னுக்கு சரஸ்வதியை வேண்டார். சரஸ்வதி என்ன பண்ணுறா, ஒரு காலை மட்டும் விட்டுறா மேலேருந்து, கம்பா காலில் சலங்கையை மாட்டுது, காலில் சலங்கையை மாற்றா மறைஞ்சிடுறது. பாண்டிய ராஜா பார்த்துட்டே இருக்கான். அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி அப்படியே கம்பர் காலில் விழுந்துட்டான். அப்படி எனக்கு சரஸ்வதியோட பிரசன்னமா, சரஸ்வதி எனக்கு காட்சி கொடுத்தாளா, முழுசா கொடுக்கலையே, காலம் மட்டும்தானே காமிச்சா, சரஸ்வதி முழுசா எனக்கு காட்சி கொடுக்கலையே, கம்பரே நீ தான் எனக்கு அருள் புரியணும், சரஸ்வதி எனக்கு முழுசா காட்சி கொடுக்கலையே, அதை எனக்கு காமிச்சான்னு கெஞ்சிறார் ரொம்ப கம்பர்கிட்ட. கம்பர் சொல்லிட்டார் அப்புறம், இல்லை சரஸ்வதியை நான் வா போ காட்சி கொடுக்கலாம் சொல்லக்கூடாது, நீங்கள் சரஸ்வதி மனமுருகி வேண்டுங்க, உங்களுக்கு எப்படியும் காட்சி கொடுப்பாரு அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் இவர் அந்த பாண்டிய ராஜா வந்து சரஸ்வதி பக்தனாவே ஆயிட்டார், சரஸ்வதி பூஜிக்கிறதுன்றதை பண்ண ஆரம்பிச்சுட்டார். கடைசி காலத்துல அந்த பாண்டிய ராஜா சாகும்போது அவருக்கு வந்து சரஸ்வதி இது பிரசனமாகி அவருக்கு கொடுத்து அவருக்கு மோட்சத்தை கொடுத்ததா கதையில இருக்கு. இது இப்படி முடிஞ்சு போச்சு. மறுநாள் வந்த உடனே பாண்டிய ராஜா அவையில வச்சு எல்லாத்தையும் சொல்றார். இந்த நான் அது ரெண்டாவது இந்த கம்பர் இன்னொன்னு சொல்றேன், அந்த நாவிதனை ஒன்றும் பண்ணாதீங்க, அவன் தெரியாம தப்பு பண்ணிட்டான், அவனுக்கு வந்து எல்லாரும் எடுப்பார் கைப்பிள்ளையா, இவங்க எல்லாம் சொன்னதுனால பண்ணிட்டான், யாரையுமே தண்டனை எல்லாம் கொடுக்காதீங்க. ஒரு சாதாரண ராஜா வந்து ஒரு சாதாரண வழிபோக்கன், முன்ன பின்ன தெரியாதவன், சோழ நாட்டுல இருந்து வந்தேன்னு சொல்லி உள்ள வந்ததுனால அவனை தூக்கி கூட வச்சு பண்ணிட்டு இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்கல. அது வந்து இயற்கையாக உள்ளது, அந்த புலவர்களுக்குள்ள இருக்க அந்த பொறாமை, அவங்க பண்ணிட்டாங்க, அவங்களே யாருக்கும் எந்த தண்டனையும் கொடுக்காதீங்க அப்படின்றத முதல் வேண்டுகோளா வைக்கிறார். அடுத்தது அப்புறம் ராஜா எல்லாத்தையும் பண்ணோடனே அப்புறம் ராஜா வந்து உங்களால எனக்கு ஒன்று ஆகணும்னு கம்பர் சொல்றாரு. சொன்ன உடனே இது மாதிரி நான் சோழராஜா அரண்மனையில இருந்த எல்லாத்தையும் விஷயத்தையெல்லாம் சொல்றேன், நீங்க வந்து எனக்கு சேவகம் பண்ற மாதிரி, தாசசியம் பண்ற மாதிரி நான் இப்போ சோழராஜா கிட்ட, இரண்டாம் சக்கரவர்த்தி கிட்ட, இரண்டாம் குலத்துக்கு சோழன்கிட்ட சபதம் பண்ணிட்டு வந்துட்டேன், அதனால நீங்க அதுக்கு என்ன எனக்கு அந்த இதை பண்ணணும்னு. அதுக்கு என்ன கம்பர் வந்து உங்களுக்கு சரஸ்வதியோட காலை எனக்கு காமிச்சு வந்தீங்க, உங்களுக்கு பண்ணாத என்ன, நாளைக்கே ஏற்பாடு பண்ணிட்டு பெரிய யானை, பட்டத்து யானை, ராஜாவோட பட்டத்து யானையில கம்பரை ஏற்றி ராஜா வந்து பக்கத்துல உட்காந்துட்டு, பாண்டிய நாட்டு ராஜா சோழ ராஜ்யத்துக்கு போன்னு சொல்லி சோழ ராஜ்யத்துக்கு போய் இரண்டாம் குலத்துக்கும் சோழன்கிட்ட வர. இரண்டாம் குலத்துக்கும் சோழனுக்கு அதுக்குள்ள அவன் நாட்டுல இருந்தா ஒரு கம்பர் போன உடனே பஞ்சம் பழி பிணி உண்டாயிடுறது, அவனுக்கு ராஜ்யமே பண்ண முடியல. இரண்டாம் குலத்துக்கும் சோழன் ரொம்ப நொந்து போறான், தெரியாம பண்ணிட்டோம் கம்பரை போன்னு சொல்லிட்டோம் நம்ம, அப்புறம் எவ்வளவு பெரிய புலவர் அவர், நம்ம இது பண்ணிட்டோமே, இது வந்து ஒட்டக்குத்தரோட இது இதுல இருக்கு, பாட்டு இருக்குன்றதெல்லாம் தெரியுது, தப்பு பண்ணிட்டோமேன்னு அவன் ரொம்ப வெறுத்துட்டு இருக்கான். அந்த நேரத்துல கம்பர் வராருன உடனே அந்த குலத்துக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ரொம்ப சந்தோஷமான உடனே அப்ப கம்பர் போறார். கம்பர் போகும்போது இந்த பாண்டிய ராஜா வந்து
கம்பருக்கு வந்து காலை அலம்பி விட்டு காலை பட்டத்துல இருந்து இறங்கும்போது காலை அமுக்கி விட்டு கம்பருக்கு வந்து அவருக்கு வந்து விசிறிண்டு அவருக்கு வெத்தலை பாக்கு மடிச்சு கொடுத்துட்டு பாண்டிய ராஜா பக்கத்துல உட்காந்துருக்காரு. அப்படியே குலத்துக்கு சோழன் பாக்குறான். பார்த்துட்டு கம்பரை பார்த்து நீங்க திரும்பி வந்ததே எனக்கு போறோம், என்னை வந்து ரொம்ப நீங்க தவிக்க விட்டீங்க, போயிட்டீங்க, என்னோட ஆணையை தெரியாம நான் இப்ப தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிடும் அப்படின்னு இரண்டாம் குலத்துக்கு சோழன் கம்பர்கிட்ட மன்னிப்பு கேட்டான். மன்னிப்பு கேட்டேன். அப்புறம் மறுபடியும் சாரசையில இருந்தார், எங்கேயும் இருந்தார். அதுக்கப்புறம் பாண்டிய கொஞ்ச நாள் குலத்துக்கு சோழன் வயல இருந்துட்டு அதுக்கப்புறம் பாண்டிய ராஜ்யத்துக்கு போயிடுறாரு கடைசி காலம். அதுக்கப்புறம் பாண்டிய நாட்டுல ரொம்ப நாள் இருக்கார். அப்படியாக கதை அது. மீதியை வந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ.